23rd May 2024 BSNL உடைய 82 years old சி பப்பாச்சன் அப்படின்னு சொல்லப்படுற ரிட்டையர்ட் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லைங்க. கொல்லம்ல இருக்கிற ஒரு தனிச்ச ரோடில் அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ளூ கலர் வேன் பப்பாச்சனை இடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சுங்க. பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் தீர விசாரிக்கும் போது இது ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் கிடையாது, ஆனால் பிளான் பண்ணப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி லேட்டராக தான் தெரிய வந்தது. ஏன்னா ஆக்சிடென்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த கார் பப்பாச்சனை இடித்த உடனே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். கார்ல இருந்து யாராவது இறங்கி ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கார் பப்பாச்சனை இடிச்சது மட்டும் இல்லாமல் பப்பாச்சனுடைய உடல் மேலேயே அந்த கார் மேலும் ஏற்றிட்டு அங்கிருந்து நிற்காம கிளம்பி போயிருக்கு. ஸோ நீங்கள்லாம் யோசிக்கலாம், ஆக்சுவலாக இந்த ஆக்சிடெண்ட்டை யாராவது பார்த்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் டிரைவர் நிறுத்தாமல் காரை எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லைங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்டில் ஒருத்தரை இடிக்கும்போது ஆப்வியஸாக நம்ம நிறுத்தி நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் செக் பண்ணாமல் காரை நிறுத்தாமல் மேலும் பப்பாச்சன் மேலே ஏற்றிட்டு காரை கிளம்பும்போது தான் இந்த ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இவ்வளோ கிளியராக ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருந்தாலும் போலீஸுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகமே வரலைங்க. அவங்க அந்த கார் டிரைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸில் அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி க்ளோஸுமே பண்ணுறாங்க. இந்த ஒரு கேஸை ஓப்பன் அண்ட் ஷட் கேஸாக முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மேலும் பார்க்கும்போது இந்த கேஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் கிடையாது. இது ஒரு ப்ராப்பரான த்ரில்லர் படத்துக்கு தேவையான சூப்பரான திரைக்கதை மாதிரி தான் இருக்குங்க. ஆக்சுவலாக இது உண்மையாகவே நடந்திருக்கு. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் வரதராஜா வைப்ஸ். சி பப்பாச்சனுடைய லைஃப் ஒரு நார்மலான பர்சனுடைய லைஃப் கிடையாதுங்க. அவர் ரொம்பவும் ஏழ்மையிலிருந்து ஒரு மேல் தளத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய லைஃப்பை ஃபஸ்ட்டு ஒரு டெலிகிராம் ஆப்ரேட்டராக தான் ஆரம்பித்தார். காலையில் படிப்பாருங்க, நைட்டு வேலை பண்ணுவார். அப்படியே அவருடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு ஃபிசிக்ஸில் கிராஜுவேஷனுமே கம்ப்ளீட் பண்ணுறாரு. டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே பாஸ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் அவர் க்ரோ பண்ணுறாரு. 2002 அவர் ரிட்டையர் ஆகும்போது பிஎஸ்என்எல்லே த மோஸ்ட் சூப்பர்பான ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷனாங்க. இன்ஃபேக்ட் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பிராணிகள் மேலே ஒரு மிகப்பெரிய பிரியம் அவருக்கு. அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் ரெகுலராக சாப்பாடு கொடுக்கறது. இதனாலேயே இந்த ஏரியா இந்த லொக்காலிட்டிலேயே பப்பாச்சன் ரொம்பவும் ஃபேமஸ். அவர் மேலே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அதிகப்படியான மரியாதை வச்சுருந்தாங்க. ஸோ பப்பாச்சனுடைய ரெகுலர் இன்ட்ரெஸ்டே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் பெருசாக அவருடைய ஃபேமிலி கூட எந்த விதமான ஒரு டச்சுமே இல்லாமல் தான் இருந்தார். இன்ஃபேக்ட் இந்த பப்பாச்சனை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட கோடிக்கணக்காக காசு இருக்குங்க, ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்பவும் கஞ்சூஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்த பணத்தை அவர் ப்ராப்பராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே கிட்டத்தட்ட 7-8 மடங்கு பெருக்கிட்டாராம். அதுலேயும் அந்த கொல்லம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் வீடுகளை கட்டி விட்டுருக்காரு வாடகைக்கு. ஸோ இவர் காசுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வாழ்க்கையில் பண தேவை அப்படின்றது கிடையவே கிடையாது. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் பப்பாச்சன் இருந்தார். என்னதான் இவ்வளோ கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருந்தால் கூட அவர் ரொம்பவும் சிம்பிளான ஒரு லைஃப் தாங்க வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட ஒரு 2 வீலர் கூட கிடையாதான். கடைசி வரைக்கும் அவர் சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இன்ஃபேக்ட் சைக்கிளில் ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, அப்போ கூட அவர் பேண்ட் போட்டுட்டு இருந்தார். பேண்ட் மேலே பெல்ட்டும் கூட போடலைங்க. இந்த அருணா கொடியை பேண்ட் மேலே கட்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி தான் அவர் போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவரு கஞ்சூஸா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இவருடைய இந்த ஒரு பழக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருந்தது. அது ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. ஆனா இந்த பழக்கமே அவருடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்ததுங்க. அவரும் அவருடைய மனைவி மட்டில்டாவும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க மனைவி ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா தான் இருந்தாங்க. ஸோ இவருடைய பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு. அவங்க உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிருந்தாங்க. இவருடைய பையன் பாத்தீங்கன்னா குவைத்
குவைத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவங்க யாரு கூடயுமே வந்து பெருசாக டச் இல்லாமல் தான் இவர் வந்து இவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்பாவுடைய மறைவை கேட்டு ரேச்சல் ரொம்பவும் ஆடி போகிறாங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து கிளம்பி டைரெக்டாக கொல்லமுக்கு வராங்க. அவங்க அப்பாவுடைய ஃபியூனரல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருடைய பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில டவுட்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. சந்தேகப்படும்படி அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் ரேச்சல் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கிறதா வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து என்டையர் லைஃபே கடன் வாங்காமல் தான் நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு ரூல் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் காசை சேர்த்து 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 அவருடைய தேவைகளுக்காகவும் கூட அவர் செலவு பண்ணாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் எதுக்காக பேங்க்லேருந்து லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேஸை வேற ஒரு கோணத்துக்கு திருப்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவர் இறந்து போகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாரோ அதில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து அவர் சேல் பண்ணிவிட்டு காசாகவும் எடுத்துட்டாருங்க. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாக்கை சேல் பண்ணதா சரித்திரமே கிடையாது. இந்த ஒரு மூவ் வந்து ரொம்பவும் வியர்டாக ரேச்சல் ஃபீல் பண்ணாங்க. அவங்க சந்தேகப்படுறது ரொம்பவும் சிம்பிள். ஏன்னா அவர் வந்து பண கஷ்டத்தில் இல்லைங்க. அப்படி பண கஷ்டத்தில் இருந்தால் கூட சரி இதெல்லாம் சேல் பண்ணி அந்த ஒரு பிரச்சனையை நான் தீர்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு பண பிரச்சனையே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் எதுக்காக க்ளோஸ் பண்ணணும்? அப்படியே மேலும் அவங்க ரெக்கார்ட்ஸை செக் பண்ண இவங்களுடைய சந்தேகங்கள் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் மாதத்துக்கு. அவருடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து போட்டு வச்சுருந்தாருங்க. அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருடைய பேங்க்கில் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணாமல் அங்கே இருந்து முத்தூட்டு மினி ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணார். மேலும் விசாரிக்கும் போது அவர் இறந்து போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3-4 நாள் முன்னாடி அவருடைய பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காருங்க. அதையுமே அந்த முத்தூட்டு மினி ஃபைனான்ஸில் தான் வந்து அவர் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஒரு காசை அவர் டெபாசிட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நிறைய இர்ரெகுலாரிட்டிஸை பார்த்த ரேச்சலுக்கு அவங்க அப்பாவுடைய ஆக்சிடெண்ட் ஒரு நார்மலான ஆக்சிடெண்ட்டாக தெரியல. ஒருவேளை இது வந்து நல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு படுகொலையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. இந்த ஒரு டவுட்டோட தான் அவங்க கொல்லம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ரேச்சலுடைய சைட் ஆஃப் வியூலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்குமே இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு குற்றமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. மேலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய படுகொலைக்குண்டான ஒரு பிளானை போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் திரும்பியும் விசாரணையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜோடைய வேற ஏதாவது ஆங்கிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ரோடே வந்து ரொம்ப எம்டியான ரோடு அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல வேற எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லைங்க. அப்படியே ரோடோடைய மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, அங்கிருந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜில் தான் இந்த ப்ளூ கலர் வேகனார் வந்து அப்படியே அவரை இடிச்சு அவர் மேலே ஏறிட்டு கிராஸ் பண்ணி போகிறத வந்து பார்க்குறாங்க. சரி, டிரைவரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பெயிலில் அந்த டிரைவருமே வெளியே வந்துட்டாப்புல, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. சரி, அந்த வேகனாருடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் இல்லையா, அது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. மேலும் விசாரிச்சு அந்த வேகனாருடைய ரெஜிஸ்டர்ட் நம்பரும் எடுக்கிறாங்க. சரி, அந்த வேகனார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 27 வயசுள்ள ஹாஷிஃப் அலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பேர்ல தான் அந்த ஒரு கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ஹாஷிஃப் அலியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 44 வயசுள்ள அனிமோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபருக்கு தான் நான் வாடகைக்கு இந்த காரை கொடுத்துருந்தேன், அவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹாஷிஃப் அலி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அனிமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஸ்டால் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் பேரில் ஆல்ரெடி நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவர் வந்து ஒரு ஹெபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் போலீஸ் வந்து பார்க்குறாங்க. சரி, ஆல்ரெடி இந்த மனுஷன் நிறையா தப்பு பண்ணியிருக்கானே, இதில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் வேற ஒரு ஆங்கிள்லையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த அனிமனுடைய கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஆக்சிடென்ட் நடந்த 2 நாள்லேயே வந்து
அனிமோன் அவருடைய நம்பரை மாத்திடுறாரு, புது நம்பர் வாங்கிடுறாருங்க. ஏன் 2 நாள்ல புது நம்பர் வாங்கினாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு அனிமோன் கிட்ட வேற எந்த ஒரு பதிலுமே இல்லை. சரி, அவர் என்னென்ன நம்பர்லாம் யூஸ் பண்ணாரோ அந்த நம்பர்ஸோடைய கால் டேட்டா ரெக்கார்ட்ஸும் போலீஸ் வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இந்த அனிமோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் வந்து அந்த பப்பாச்சன் பேங்க்ல முத்தூட் மினில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த பேங்கோடைய ஒரு சில அஃபிஷியல்ஸ் கூட ரெகுலரா டெலிஃபோனிக் கான்டாக்ட்ல இருந்துகிட்டு இருந்திருக்காரு. கால் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, அனிமோனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த முத்தூட் மினில ஒர்க் பண்ற ஒரு சில ஸ்டாஃபோடைய அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அனிமோனுடைய அக்கௌண்ட்டுக்கு காசும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய லீடா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெகுலரா ஒரு அஃபெண்டர், ஒரு குற்றவாளி, அவனுக்கும் இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவ்வளோ பண பற்றாக்குறை இவனுக்கு இருந்திருக்கு? எதுக்காக அவங்க இவனுடைய பண பற்றாக்குறை, இவனுடைய பண தேவைகளுக்கு பணம் போட்டிருக்காங்க? இந்த ஒரு கேள்வி போலீஸுக்கு இந்த ஒரு கேஸில் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ கால் டேட்டா ரெக்கார்ட்ஸை மேலும் செக் பண்ணி பார்க்கும்போது அனிமோன் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி நிறைய பேசியிருக்காங்க. அந்த நபர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முத்தூட்டு மினி பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்கோடைய பிரான்ச் மேனேஜர் 46 வயசுள்ள சரிதா அப்படின்றவங்க கூட அடிக்கடி பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். மேலும் விசாரிக்கும் போது சரிதாவுக்கும் அனிமோனுக்கும் கிட்டத்தட்ட 5 வருடங்களா பழக்கம் இருக்குங்க. அவங்க வேற ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு பிரான்ச் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கார் லோன் எல்லாம் கட்டாம டிஃபால்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கார் எல்லாம் திருப்பி வாங்குறதுக்கு ஹெல்ப் அவங்க யாரை போய் கேட்டிருக்காங்கன்னா அனிமோன் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அங்கதான் இந்த 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சோ இப்போ போலீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஓகே இது எல்லாம் இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஆனா கிளியர் பிக்சர் இன்னும் தெரிய வரலங்க. கிளியர் பிக்சர் தெரியணும் அப்படின்னா பப்பாச்சனுடைய மறைந்து போன நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிளான் 6 மாசத்துக்கு முன்னாடியே சரிதா, அனிமோன் அண்ட் அவங்களுடைய குரூப், அவங்களுடைய கேங் போட ஆரம்பிச்சாங்க. அந்த முத்தூட்டு மினில வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. பிரான்ச் மேனேஜர் சரிதா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருந்தார் அனூப். இந்த ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறைய கஸ்டமர்ஸை வந்து பிடிக்கிறது, அவங்களுடைய பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போதான் அனூப் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாச்சனை மீட் பண்ணுறாரு. ஒரு லோக்கல் ஃப்ரெண்ட் கேங் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்பாச்சனை பற்றி தெரிய வருது. அதுக்கப்புறம் பப்பாச்சனை பற்றி மேலும் விசாரிக்கும் போது அவர் வந்து ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் ஆஃபீஸரு, மாசத்துக்கு 80,000 மேல பென்ஷனு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2-3 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மேட்ரு தெரிய வருது. இந்த ஒரு விஷயத்த சரிதா கிட்ட சொல்றாரு. சரிதாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாச்சனை போயிட்டு அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பப்பாச்சன் கிட்ட ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி, அதாவது அவருடைய ஃபேமிலி கூட இல்லை. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய வீடு வரைக்கும் போயிட்டு அவர்கிட்ட நான் உங்கள் பொண்ணு மாதிரி என்ன பிலீவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்ல பப்பாச்சனை நம்ப வைக்கிறாங்க. பப்பாச்சன் கிட்ட தன்னுடைய முத்தூட்டு மினி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஆசையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பப்பாச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான், காசை செலவு பண்ணும் அப்படின்ற குறிக்கோள்லாம் கிடையாது. இது ரெகுலரா பேச 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 பப்பாச்சனுடைய மனசுல பேராசை வர ஆரம்பிக்குது. நம்ம ஏன் ஒரே பேங்க்ல, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மட்டும் இவ்வளோ காசை வச்சிருக்கணும், அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கலாம், அதை வந்து முத்தூட்டு மினிஸில் வந்து போடலாம், தன்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வர ரிட்டர்ன்ஸை விட இந்த பேங்க்ல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய காசை போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா பாண்ட்ஸையுமே உடைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முத்தூட்டு மினியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக ஒரு 2-3 மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாச்சன் முத்தூட்டு மினியில் கிட்டத்தட்ட 90 lakh rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா சரிதாவுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தான் பிரான்ச் மேனேஜர், ஒரு பாலிசியோடைய லூப் ஹோல் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா. பப்பாச்சன் வந்து எந்த மாதிரி பாலிசிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அந்த பாலிசிஸ்லாம் இந்த நாமினி நேம் கன்ஃபார்மாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாத, மேண்டேட்ரி இல்லாத பாலிசிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாலிசிஸில் தான் பப்பாச்சனை இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலிசிஸின் மேலே இவங்க ரெகுலராக லோன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 5 லட்ச ரூபாய் லோனை எடுக்கிறாங்க. அந்த 5 லட்ச ரூபாவை திருப்பி கட்டிடுறாங்க. ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத பார்க்குறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் வரல, பேங்க்கில் யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அதுக்கு அடுத்த தடவை அவங்க 10 லட்சம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பியும் பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 தடவை அதிகப்படியான அமௌண்ட் எடுத்து பே பண்ணுறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சரிதா வந்து பப்பாச்சனுடைய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 25 லட்சம் ரூபாய் லோனை எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ அமௌண்ட் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஐடியா கூட பப்பாச்சனுக்கு சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ சரிதாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ஆஸ் பர் பிளான் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. பப்பாச்சன் நார்மலாக இருக்கிற மாதிரி பர்சன் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ இவங்க கொடுத்த ப்ராமிசஸ் படி கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு இத்தனை மாசத்துக்குள்ள இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கணும், அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கு பார்க்கும்போது சரிதா கொடுத்த ப்ராமிசஸும் வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தினால சரிதா மேலே பப்பாச்சனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து கோவத்துடைய உச்சகட்டத்தில் சரிதா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி போய் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, நான் வந்து நல்லபடியான ரிட்டர்ன்ஸை வந்து கேன்சல் பண்ணி எடுத்து வந்து உங்களுடைய பேங்க்கில் போட வேண்டியதாகிடுச்சு அப்படி இப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சரிதா வந்து டைரெக்டாக அதுக்குண்டான ஆன்சர் கொடுக்காம சும்மா சுற்றி வலிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பப்பாச்சனை ரொம்ப கடுப்பேற்றுதுங்க. டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பேங்க்கோடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரிதாவுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சரிதா பப்பாச்சனுடைய அக்கௌண்ட்டில் பண்ண ஃப்ராடு தனத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இது 25 லட்சம் ரூபாய் ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்களே, இதே மாதிரி வேற யாருக்காவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதே மாதிரி தான் அவங்க ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க. என்னதான் 7 பேருடைய அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட் எல்லாமே ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்மியான காசை அவங்களே பேர் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஆனால் பப்பாச்சனுடைய கேஸில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அவ்வளோ அமௌண்ட்டு பேங்க் மேனேஜ்மெண்ட்னால பேர் பண்ண முடியாது. ஸோ சரிதாவை வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நீ வந்து 25 லட்சம் ரூபாவை அரேஞ்ச் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும், அப்படி நீ முடிச்சு வைக்கல அப்படின்னா உன் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சரிதாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சரிதாவுக்கும் அனுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸே கிடையாது. சரி, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தாங்க. பிரச்சனையாக இருக்கிறதே பப்பாச்சனை தான். பப்பாச்சனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா பப்பாச்சன் அவருடைய ஃபேமிலி கூட வந்து நிறையா அட்டாச்சாக இல்லை அப்படின்றது சரிதாவுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அவர் எவ்வளோ காசு வச்சுருக்காரு, எவ்வளோ காசு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காரு, எந்தெந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே பப்பாச்சனுடைய பசங்களுக்கு கிடையாது அப்படின்றது சரிதாவுக்கு கிளியராக தெரியும். 17th May 2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிதா அனிமோனை ஒரு பாரில் மீட் பண்ணுறாங்க. அவங்க அனூப்பை பப்பாச்சனுடைய பையன் அப்படின்னு சொல்லி அனிமோன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்பா பேரில் நிறையா காசு இருக்குது, ஆனால் அந்த காசை பையனுக்கு கொடுக்க மாட்டுறாரு. ஸோ பையனுக்கு பண தேவை இருக்குது, அதனால பையன் வந்து அப்பாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அனிமோனை நம்ப வைக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் கில்லிங்க்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாங்க. 2 லட்சம் ரூபாயில் 40,000 ரூபா ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து இதை ரோடு ஆக்சிடெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் என்னைக்கு பண்ணுறாங்கன்னா 20th May 2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் மேலே இடிக்கிற மாதிரி போயிருக்காங்க. ஆனால் சம்ஹவ் பப்பாச்சன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 and 22nd May 2024 அப்போது அவங்க நடத்துகிறாங்க. அந்த வாட்டி நிறையா மழை இருந்த காரணத்தினால அந்த ஒரு பிளானுமே அவங்களுக்கு ஃப்ளாப்பாக தான் வந்து முடியுது. இப்போ சரிதா வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 வாட்டியும் பப்பாச்சனை காலி பண்ண முடியல, அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. சரி, இவர் எப்படிடா காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அனிமோன் கிட்ட ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான், அந்த ஒரு அட்டெம்ப்டில் நீங்கள் பப்பாச்சனை காலி பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு கான்ட்ராக்டை வேறு ஒரு டீம் கிட்ட கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலும் காசும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, 23rd May அன்னைக்கு இவரை போட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போது பப்பாச்சனை வீட்டிலேருந்து வெளியே வர வைக்கணும். அதுக்கு யார் போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனூப் இருக்கார்ல, அனூப் வந்து பப்பாச்சனை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிதா வந்து உங்களுக்காக கெஃபேயில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட ஃபைனலாக பேசி என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு போட்டு தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி பப்பாச்சனை கூப்பிட்டுருக்காங்க.
அவரும் அந்த நம்பிக்கையில் தான் அவர் வீட்டிலிருந்து கிளம்பி அந்த ரோட்டுக்கு போயிருக்காரு. அவர் வீட்டிலிருந்து கிளம்புன உடனே இந்த அனூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்குக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்றாருங்க. கரெக்டாக இவர் அந்த காலியான ரோட்டில் வரும்போது ஹனிமூன் ஆல்ரெடி அந்த ப்ளூ வேகனார் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, வந்து பப்பாச்சனை இடித்து காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ இந்த பிளானில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன தான் காலியாக இருக்கிற ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் கூட ஆக்சிடென்ட் ஆனால் அந்த இடத்துல மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. திடீர்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பப்பாச்சனை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பப்பாச்சன் பொழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ ஆம்புலன்ஸ் வரதை வந்து டிலே பண்ணணும். அதுக்கு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய டீம் மெம்பர் ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் மாஹின்னு சொல்லி ஒருத்தர் தான், இந்த மாஹினை அந்த இடத்துல இருக்க வைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக இந்த கார் வந்து பப்பாச்சனை இடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல அந்த மாஹின் ஆட்டோ ரிக்ஷா எடுத்துகிட்டு வராப்புல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்களும் சேர்றாங்க. நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஆல்ரெடி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்காங்கன்னு எல்லா மக்களையும் இந்த மாஹின் நம்ப வச்சுருக்கான். ஃபைனலாக வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு அவன் கால் பண்ணவும் இல்லை, அந்த இடத்துல ஆம்புலன்ஸும் வரலை. அதனால பப்பாச்சனுடைய மறைவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் ஹனிமூன் அவங்களுடைய கேங்குக்கும் சரிதாவுக்கும் ஒரு சில பிரச்சனை. இனிஷியலாக அவங்க 2 லட்சம் ரூபாய் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஹனிமூன் அண்ட் கேங்குக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த கொலையை பற்றி இன்ஃபர்மேஷன் வெளியே வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா சரிதாவுக்கு பிரச்சனை. ஸோ அவங்க மேலும் காசு டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலாக சரிதா வேறு வழியே இல்லாமல் மேலும் ஒரு 3 லட்ச ரூபாய், அதாவது டோட்டலாக 5 லட்ச ரூபாய் வந்து இந்த கேங்குக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேங் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து கிளம்பி, அதாவது கொல்லம்லேருந்து கிளம்பி கொச்சினில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய கேங் கூட தான் வந்து போய் செட்டில் ஆகிருக்காங்க. பட் இந்த போலீஸ் வந்து இந்த விசாரணையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொச்சினில் போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா மேலும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் சேர்க்கணும் இல்லையா, கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த விசாரணைகள் போயிட்டு இருந்திருக்கு. ஆகஸ்ட் மாதத்தப்போ தான் வந்து சரிதா, அதுக்கப்புறம் அனூப், அதுக்கப்புறம் இந்த என்டையர் கேங்கை வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்லேயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்லேயும் அவங்களுக்கு தண்டனைகள் வந்து கொடுத்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. பட் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து சரிதாவுக்கு வெறும் 50,000 ரூபா வந்து கோர்ட் வந்து ஃபைன் வச்சுட்டு இந்த மாதிரி பெயிலில் வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு ஆர்டரையுமே வந்து கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த சரிதா அப்படின்ற லேடி ஒரு ஓல்டு பர்சனுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சு அவருடைய வாழ்நாளுடைய காசு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போதே ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஒரு கேஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சிருப்பாங்க, காசு சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்களுடைய காசு தான். பட் அவங்களுடைய பசங்க கிட்ட கூட எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, அட்லீஸ்ட் சொல்லணும். அப்படி சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறதுல இருந்தும் பசங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் பசங்க சைட்லேயும் தப்பு இருக்குங்க. ஏன் அவங்க எல்லாமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை எல்லாமே சொல்லிட்டா எல்லா காசும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பசங்களும் உடனடியாக சண்டை போடுறவங்க மாதிரியும் இருந்திருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே, ஒரு வயசுக்கு மேலே டூ மச் ஆஃப் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நல்லதில்லை அப்படின்றத இந்த ஒரு கேஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Vardaraja, signing off. Thank you and bye.